உண்மையே சொல்ல போனா நான் கிராமத்துல வளர்ந்தவன். நான் ஒரு கிராமத்து பெண் தான். நான் வாழ்ந்த காலங்கள்ல எல்லா சமூகத்தினரும் எங்க ஊர்ல இருக்கதான் செஞ்சாங்க. எங்களுக்குள்ள எந்த பகையோ எதுவுமே இல்லை. பள்ளி செல்கின்ற காலங்கள், அந்த காலங்கள்ல சொல்றேன். ஏன்னா எங்க அம்மா முறை சொல்லிதான் கூப்பிடுவாங்க எல்லாரையும், ஒருத்தரை அத்தை மைனி. எங்க அம்மா அத்தைன்னு கூப்பிட்டா நான் ஆச்சின்னு கூப்பிட்டுருவேன். அப்போ வந்து இந்த சாதிய எண்ணமோ சாதிய வேறுபாடு எனக்கு உண்மையை நான் பார்த்ததே கிடையாது. பக்கத்துல எல்லாம் அப்படிதான் பழகுவாங்க. எல்லார் வீட்டு திருமணத்துக்கு போவாங்க, எல்லாரோட கொடையா அவங்களும் வருவாங்க, இவங்களும் வருவாங்க. அவ்வளவு ஒரு ஒற்றுமையா பழகிட்டு இருந்தோம். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, பேருக்கு பின்னால அந்த சாதி அடையாளம் போடத்தான் செஞ்சோம் அன்னைக்கு. ஆனா எந்த வேற்றுமையும் இல்லை. ஆனா இந்த திராவிட மாடல், ஐயா பெரியார் வந்து சாதியை ஒழிச்சார்னு சொல்றீங்கல்ல, பேருக்கு பின்னால மட்டும் எடுக்க வச்சிருக்காங்க. மற்றபடி இப்பதான் அதிகமா தூண்டி விடப்பட்டிருக்கு. தனிப்பட்ட பகைய ரெண்டு சமூகத்து பகையா இவங்க அழகா திசை திருப்பி மாத்திடுறாங்க, அரசியல் காரணமா மாத்திடுறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியாதா? இங்க என்ன கூலிப்படை தானே கொள்ளுதுன்னு பேசுறேன். காவல்துறையை கையில வச்சிருக்கிறது யாரு? காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுல இயங்கிட்டு இருக்கு? முதலமைச்சருக்கு தானே வச்சிருக்கிறாரு. அப்ப அவருக்கு அந்த கூலிப்படையை இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள கட்டுப்படுத்த முடியுமா, முடியாதா? அதை கூட செய்ய முடியலன்னா அப்ப எதுக்கு ஆட்சி அதிகாரத்துல இவங்க உட்கார்ந்து இருக்கணும்?